ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடெல்லாம் மொத்தமாக வந்து இடித்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து பள்ளம் எடுத்தது வரைக்கும் பார்த்தீங்க. இப்போ என்னென்னா, அதுக்கு வந்து நம்ம காலம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து 1 2 3ன்னு 3 காலம் போட்டிருக்கோம். 2 பேர் தான். காலையிலே வந்து காலம் போடுறோன்னு சொன்னதுனால நாங்கள் போய்ட்டு அக்காடன் போய்ட்டு கல்லெலாம் எடுத்துன்னு வந்து இறக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஜல்லி மணல் எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா அவங்க வந்தவுடனே கடன்னு பள்ளம் தோண்டி கலவை கலந்து அதில் போட்டு செங்கல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. 3 காலத்துக்குமே வந்து அந்த ஜல்லி கொட்டிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஜல்லி கீழே கொட்டிட்டு கல்லும் போட்டாச்சான். எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அது ஜல்லி எதுக்கு கொட்டணும், எதுக்கு அந்த கம்பி வச்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வீடு கட்டுறது இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரியாது. நான் நினச்சேன் செங்கல் அடிக்கிட்டு சிமெண்ட் போட்டால் வீடு அப்படின்னு நான் நினச்சேன். ஐயோ, இந்த கம்பி கட்டுறதுல எவ்வளோ விஷயம் இருக்குது. அவருக்கு தான் வயசானவராக இருக்காரு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, ஒரு செம்மையாக செய்கிறாரு. நான் வேறு சும்மா இல்லாமல் ஐயோ பழுப்பு சைடு இந்த கம்பி சைடு இருக்குது, ஏமா கட்ட தான் ஸ்ட்ரெயிட் ஆகுன்றாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமாக்கும் சுஜனுக்கும் வந்து யூனிஃபார்ம் வந்து இன்றைக்கி தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி இல்லை, லட்சுக்கு 4ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் எங்கே நல்லா ஊர் சுற்றுறதுலேயே இதுவாக இருந்தோமே. அதனால் நம்ம வந்து டூருக்கு போயிட்டதுனால குழந்தைக்கு வந்து யூனிஃபார்ம் 4ஆம் தேதி வாங்க முடியல. இன்றைக்கி போயிட்டு எப்படியோ பேசி சார் ரொம்ப தூரத்துலேருந்து வரும் சார், தயவுசெய்து கொடுத்துருங்க சார், ஸ்கூல் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சி அதுக்கப்புறம் ஒரு வழியாக யூனிஃபார்ம் வாங்கியாச்சு. சுஜனுக்குமே வாங்கியாச்சு. இன்னும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது வந்து அவங்க கிளாஸ் ரூமில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஷூ சாக்ஸு எதுவும் முடிக்கலப்பா. இன்னும் 2 பெண்டிங் இருக்குது. அதை முடித்தா தான் நாளைக்கு அவங்க இன்றைக்கி நைட்டே வந்து அவங்க பேலன்ஸ் புக்கெலாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆட்டெல்லாம் போட்டு ரெடியாக கொடுத்துருவோம். அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க நோட்டெல்லாம் எடுத்து வச்சு பேக்கில் ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்கு என்னென்ன வேணுன்றதை முதற்கொண்டு நான் ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த நாள் வந்து செய்ய முடியும். முன்னாடினா இட்லி கடை இருந்தது, ஏன் டிஃபன் சாப்பிட்டுப்பாங்க, நம்ம லஞ்ச் மட்டும் ரெடி பண்ணால் போதும். இப்போ அப்படி கிடையாது, லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணணும். சரியா, அது ஒன்று. இன்னொன்று வந்து கடை தானேன்னு சாதாரணமாக நினச்சி ரொம்ப அழைச்சிட்டு போகுது. பழுப்பு வந்து இங்கே இருந்தது, ரூஃப் வந்து அங்கே தான் வரும்னு சொன்னதுனால அந்த பழுப்பை தூக்கி மேலே போட்டு சைடு வரைக்கும் அது வேறு மாற்றணுன்றாங்க. அது வேறு மாற்றிட்டு அதுக்கப்புறம் குழா வந்து புதுசாக போட்டு ஐயோ சொல்லும் போதே மூச்சு முட்டுதுடான்ட்டு அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா குழா வச்சுருந்தோம். அதை மாற்றி இங்கே போட்டோம். இங்கே வந்து பூஜை போட்ட கல் இந்த நவதானியம் போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் செடி முளைச்சிருச்சு. குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நவதானியம். சூப்பராக இல்லை, செம்மையாக முளைச்சு. மழை காலத்தில் எங்கே போட முளைக்கும். ஆனாலும் இந்த மாதிரி சிமெண்ட் இருக்கிற இடத்துல முளைக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அது முளைச்சிச்சு. இந்த செடியாக இருந்தால் நாங்கள் வளருவோம். அதே மாதிரி நம்மளும் வந்து வளருவோன்றதுக்கு உதாரணம் தான் அது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலை நம்மளை போட்டாலும் நம்ம எங்கே இருந்தாலும் முளைச்சி வெளியே வருவோன்றதுக்கு உதாரணம் தான் அது. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் பீம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து எனக்கே இல்லை ஒரு பக்கம், ஏன்டா நம்ம அந்த இட்லி கடையை எடுத்தோம் அப்படின்னு இருக்குது. இது எதுக்காக இதை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு இடிக்கும் போதே முழுக்கல்லாம் தனியாக எடுத்துட்டோம். ஆனால் அந்த முழுக்கல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் இந்த சிமெண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் தட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல முழுக்கல்லே கிடச்சிடும். அப்படி தட்டி தான் இந்த காலம் அந்த காலம்லாம் கட்டியிருக்கோம். இது 2த்துக்குமே புது கல் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த காலத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் புது கல் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் உடைக்க முடியல எங்களால். அதுவுமே உடச்சிரும். ஏன்னா அது மேலே எழும்பி வரத்துக்குள்ளே இந்த கல் தான் இருக்கும்னு வச்சுங்க. அது ஏதோ பேஸுக்காக கொஞ்சம் நல்ல கல் போட்டிருக்கோம். எப்போவுமே இருக்கிறத வச்சு நம்ம வந்து பழைக்க தெரிஞ்சுக்கணும். இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படுத்துறதுனா யூஸ் பண்ண கற்றுக்கணும். தேவையில்லாமல் புதுசாக இருக்குன்றதுக்காக பழசை நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இந்த கல் தான் நம்மளுக்கு அவ்வளோ நாள் நம்மளை வந்து காப்பாற்றுச்சு. எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் காப்பாற்றின கல்லுங்க. ஸோ வந்து அதை நாங்கள் மறக்கக்கூடாது. இன்னொன்று வந்து எதுக்கு கல் வந்து வேஸ்ட் பண்ணணும், இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணணும், புது கல் வாங்குகிற காசு கொஞ்சம் கம்மியாகும் இல்லைங்களா, அதெல்லாம் தான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு இவ்வளோ அறிவானலாம் கேட்காதீங்க, அது என்ன ஏன் ஐடியா கிடையாது, பெரியவங்களோட ஐடியா. அவங்க ஐடியாவை தான் நாங்கள் வந்து அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஐயோ, ஒரு கல் தள்ளனா ஒரு லோடு மண்ணு உள்ள போகுது. அடுத்த கல் ஸ்டார்ட். पानी बिना चले न काम, पानी आता सबके काम, पानी से हम रोज नहाते, कपड़े धोते, खाना पकाते, पौधे வரலன்னா தப்பாக பாடவே கற்றுக்கணும். அவனே ஏதோ ஒன்று பாடின்னு இருக்கிறாரு. இது வந்து லீவில் நான் டூ லீவ், அதாவது May 25 கிட்ட சொன்னாங்க. இதை
இதை வந்து இதை பாடி இந்த ஒரு லிங்க்ல இதை அனுப்பணும்னு. மே ஒரு 5-4ன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை மேலே தான் சொன்னாங்க நடுவில் பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் அப்போல்லாம் விட்டாரு. 4 நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண இப்போ வேணால் பாடிட்டுமா நினைக்கிறாரு. ஸ்கூலுக்கு போனால் பின்ன போகிறாங்க ஒன்று இப்படி. எங்களெல்லாம் அசைன்மெண்ட் எழுத சொன்னால் வாய்ப்பாடு 5 வாட்டி, அது என்னது கங்காச்சாம் 10 வாட்டி, இப்படி இதுதான் எங்களுக்கு. ஏன்னா இதை மறக்கக்கூடாதுன்னு இதை எழுதி நான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து எப்பா இவங்களுக்கு கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. பால், தேன், தயிர் 3த்தையும் எடுத்துக்கணுமா. அதில் இருக்கிற கலப்படம் கண்டுபிடிக்கணுமா, எது ஒரிஜினல் கண்டுபிடிக்கணுமா, என்ன இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வாயிலாண்ட பார்த்து நல்லா இருந்தால் சாப்பிட வேண்டியதுதான். இப்படி தான் நம்மளதெல்லாம் போயினுக்குது. நான் எதையாவது கண்டுபிடிச்சி அந்த கம்பெனிக்கார எம்எல்ஏ கேஸை போட்டு என்னப்பா இதெல்லாம் நடக்குது. சரி அப்படி தான் இவருக்கு பேப்பரில் வந்து இந்த ஏதாவது பறவைங்க விலங்கு இதெல்லாம் செய்யணுமா. நம்மளுக்கு பேப்பர் பிடிச்சி எழுதவே தெரியாது. இதில் வேறு இதெல்லாம் செய்யணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ரைட்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு ஆக்டிவிட்டினா இந்த பனை ஓலையில் வந்து ஏதோ ஒரு பொருள் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பனை ஓலை செஞ்சேன், எல்லாம் உடையுது, வளைய மாட்டேங்குது, ரொம்ப க்ரிப்பாக இருக்குது. சரி தென்னை ஓலையில் செஞ்சலான்னு பார்த்தா இல்லை, பனை ஓலை பனை ஓலையில் லெசன் அதுதான் இருக்குது. அதனால் பனை ஓலையில் தான் செய்யணும்னு கம்பல்சரி. அதனால் பனை ஓலை எடுத்துகிட்டு வந்து செய்யணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சுஜனுக்கு வந்து பாதி நோட்டு தான் நான் கொடுத்து அமிச்சேன், ஏன்னா நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து எல்லா நோட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம், ஒரு டேர்முக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா? அதனால் மொத்த நோட்டை நாளைக்கு வந்து அட்டை போட்டு உடனே கொடுத்து அனுப்பணும். நான் இப்போது நைட்டு உட்காந்து அசைன்மெண்ட் எழுதுவேனா, இல்லை வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு பார்ப்பேனா, இல்லை வந்து நான் லஞ்சு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி அதை யோசிப்பேனா. ஐயோ பேரண்ட்ஸாக இருக்கிறது, அம்மாவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுங்க? எத்தனை ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த ஓலை வெட்டி கொடுக்குறதெல்லாம் ஒரு விஷயமா? எனக்கு போய் வெட்ட முடியல, நீங்கள் வெட்டினது கொடுத்தீங்க, அவ்வளோதான். ப்ராஜெக்டில் நான் தானேப்பா பண்ணேன். 2 லைன் தான் கற்றுனுக்குறாரு. பாடுப்பா, ஸ்டார்ட்ப்பா. இதில் பார்க்காதப்பா. பானி பீனா சலினக்கா பானி ஆத்தா சப்கேக்கா. அவங்க எவ்வளோ அழகான வாய்ஸ். பானி பீனா சாப்பேனக்கான்னு படிக்கிறேன். இப்படிலாம் அமிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க? சுஜனுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். போன வருஷம் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன ட்ரௌசர் கூட கிடையாது. அது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி அப்படி தான் இருக்கும் 2 ட்ரெஸ்ஸுமே. ஆனால் இப்போ அப்படி இல்லை, சுஜன் ட்ரௌசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நாங்கள் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஆல்ட்ரு பண்ணி சின்ன ட்ரௌசர் வாங்கிக்கின்னு ஷர்ட்டு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வந்து ட்ரௌசர் தானே போடுவார், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் பேண்ட்டு. சுஜன் வந்து பெரிய பையன் ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். சுஜன் மாதம் கிளம்புவார் அதே யூனிஃபார்மில். என்ன சுஜன்? பேச மாட்டார். குழந்தைக்கு வந்து பேச்சு வராது. பேச்சு வரல. பேச்சு அம்மனுக்கு நாங்கள் வேப்பலை இது போட்டிருக்கோம். இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டார். பாதி சொல்ல வேணாம் சொல். அதிகாரம் கல்வி ஆக்ஷனோட சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. திருக்குறள் அதிகாரம் கல்வி கற்க கசக. இதுக்கப்புறம் ஆக்ஷன் வரலையா? கற்கவை கற்றபின் நிற்காக என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. அப்படியே வரும். ஆமா. சரி சொல். கண்ணுரியார் என்பவர் கற்றோர் முகத்திறந்து பொன்னுரியா கல்லாதவர் அப்ப தலை சூடி உள்ள பிரிதல் அனைத்த புலவர் தொழில் உடையார்போ இல்லார்போ ஏகட்டும் கற்றார் கடையாளேன் கல்லாதவர். போதும் பாப்பா, முடிச்சுக்கலாம். அப்போ சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரீவைண்ட் பண்ணிட்டோம்ல எல்லாத்தையும். எல்லாம் ஐயோ என்ன தெரியாத நம்ம திருக்குறளும் கேட்டேன். சரி சொல் 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 சொல். கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவே. சூப்பர். யார்கிட்டயாவது நம்ம திருக்குறள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டா போதும், அவங்களே இல்லை எப்போ போதும் பவுட்ருஃபான்னு சொல்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ வந்து பரவாயில்ல, சுஜனுக்கு வந்து அதை நாங்கள் ரீவைண்ட் பண்ணது வந்து ஞாபகம் வந்துருச்சு. இந்த கேப்பில் வந்து நாங்கள் வந்து காங்காச்சா இக்கு இங்கு இது மாதிரி மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தோம். ப்ராக்டிஸ் ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். எது மறந்தாலும் இந்த பேசிக் மறக்காமல் இருந்தால் மற்ற எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் தான் எதையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா ஹிந்தி எங்களுக்கே தெரியாது, குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறதுன்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஆனால் பரவாயில்ல, தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே வந்து மெமரியில் ஏற்றியாச்சு. என்னப்பா மறக்காதுல்ல?
சரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு. என்ன ப்ராக்டிஸு? ஆத்தாவரே. சரிப்பா இந்தாப்பா நீ போய் இப்போ பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுப்பா. இந்த வாய்ஸே நல்லா இருக்குல்ல செம்ம. இன்னைக்கு வந்து சுஜனுக்கு யூனிஃபார்ம் வாங்க போனோம்ல, அவங்க ஃப்ரெண்டை பார்த்தோம் இன்னைக்கு, லக்ஷிதாவை. என்னப்பா ஒரே சிரிப்பு லக்ஷிதாவை பார்த்து. ட்ரெஸ் மாற்ற போகும்போது லக்ஷிதா இருந்தா. என்னப்பா பார்த்துட்டு சுஜனுக்கு வந்து இந்த துருன்னு இருக்கிற குழந்தைங்கள பிடிக்காது, சைலண்ட்டாக இருக்கணும், அவனை மாதிரியே இருக்கிற குழந்தைங்கள மட்டும்தான் பிடிக்கும். என்னப்பா? ஆமாம் ஆமாம். அப்புறம் குட்டியாக இருக்கிற குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த மை வச்சுக்கிட்டு. போன ஸ்கூலில் ஒரு பாப்பாவை பிடிக்கும். ஏன் எனக்கு என்ன காரணம்னு கேட்டேன், அம்மா அந்த பாப்பா இங்கெல்லாம் போட்டு வச்சு தப்பாண்ட. நான் கூட ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இங்கெல்லாம் போட்டு வச்சு அனுப்பிச்சிருக்கணும். நான் குழந்தையில வைப்பேன், இங்கே ஒரு போட்டு வைப்பேனா, இங்கே திருஷ்டிக்கு ஒரு போட்டு வைப்பேனா, இங்கே ஒன்று வைப்பேனா, இங்கே திருஷ்டிக்கு ஒன்று வைப்பேன், அப்புறம் அப்படியே திருப்பி பேக்கில் ஒரு போட்டு வைப்பேன், அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த காலு கையின்னு எல்லா இடத்துலையுமே போட்டு வைப்பேன். ஆமாம் இந்தா போங்க. போப்பா நீ போப்பா. அங்கே போய் படிப்பா, இங்கேயே படிக்கூடாதுப்பா. ஓகே, இப்போ வந்து குழந்தை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடாச்சு, நம்மளுமே வந்து அதுக்கு தயாராகிட்டோம். நல்லா தூங்குறது இந்த ஒரு மாதத்தில். அடுத்த மாதம் தான் எனக்கு தெரியும், 4 அன்னைக்கு தெரிய போகுது என்ன நடக்க போகுதுன்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகுது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இந்த டிஃபன் செஞ்சுட்டு லஞ்சு செய்யணும், அது வேறு பிரச்சனை. அதான் ஒரு முடிவு பண்ணிட்டுக்கிறேன், இனிமேல் வந்து குழம்புலாம் செய்யக்கூடாது. இட்லி செஞ்சோமா டக்குன்னு ஏதாவது கலர்ன சாதம் தான் இனிமேல் எல்லாருக்கும். சாப்பிடணும், சாப்பிட கட்டி போகணும். ஆனால் கலர்ன சாதம் கம்பல்சரி. பீன்ஸு போட்டு ஒன்று, கேரட்டு போட்டு ஒரு சாப்பிட்டு, அது எந்தெந்த காய் இருக்கோ அந்தந்த காயில் தனித்தனியாக ஒரு சாதம் தான், பொரியலே கிடையாது. ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம் தான் செய்ய போகிறேன். எப்படியாவது சாப்பாடு ரெடி பண்ணிடணும். ஓகேவா? சரி ஓகே. ஜல்லி போட்டுடலாம். நானுமா ஜல்லி போட்டது பார்க்க தானே சொன்னீங்க. பேப்பரில் பிட்டுலாம் எழுதி பாட்டு எழுதிட்டேன். இப்போ வந்து சுஜன் பாடுவான், ஆனால் என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அது மட்டும் பாருங்க. ஸ்டார்ட் மியூசிக். ஃபர்ஸ்ட்லேருந்து பாடு. पानी पीना चले ना का, पानी आता सबके का. सबके कांड्रदा सबके कांड्रा. சரி ரெடி. पानी सेगम रोशनते, पानी सेगम रोज लगाते, कपड़े आते खाना पकाते, बाबी जबू मुरझा विलग दे, पानी से बरारे. நான் பாடினதுக்கு அப்புறம் பாடுவேன். पानी से बरारे जोता है वो जाते हैं. சாரி ஓகே, இப்போ அவன் பாடுவான், நான் பாட மாட்டேன். ஸ்டார்ட் மியூசிக். पानी पीना चले ना का, पानी आता सबके का. पानी सेगम रोशनाते, पानी सेगम रोज लगाते, कपड़े हाथे खाना पकाते, बाबू जब मुरझा भी लग दे, पानी से हरे वो